ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏ டு சொல் தமிழ் குரல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நம்ம குரூப்லேயே நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு 7-8 பேர்கிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஈவன் என் போர்ட்ஃபோலியோ வந்து க்ரீனில் இருக்கிறது கூட எனக்கு சந்தோஷம் இல்லை. நீங்கள் எல்லோரும் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் லைஃப் ஒரு பெரிய டிசிஷன் எடுத்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்னென்னா, நம்ம போர்ட்ஃபோலியோட ரிவ்யூ அண்ட் முன்னாடி நம்ம ஒரு சேலஞ்ச் வச்சிருந்தோம், 15 நாள் சேலஞ்சு. ஸோ அது எந்த கண்டிஷனில் இருக்குது, அதால் என்ன பெனிஃபிட் எனக்கு வந்துச்சு அப்படின்றதையும், அண்டு ஒரு சில குரூப்ஸில் நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த கேள்விகளுக்கான ஆன்சர்ஸும், அதுக்கப்புறம் வந்து இன்னும் நம்ம இந்த 15 டேஸ் சேலஞ்ச் வச்சோம் இல்லையா, ஸோ அதில் அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அதில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றது நிறைய விஷயங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நம்புறேன். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் என்னென்னா, நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் உங்களை மாதிரி ஒரு பிகினர், ஓகேங்களா, என்னோட சொந்த காசை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போர்ட்ஃபோலியோவை நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு சில ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து ப்ராஃபிட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து லைவ் ப்ரூஃபாக என்னோட ஓன் போர்ட்ஃபோலியோவை ஓப்பனாகவே நான் காட்டி நிறைய பேருக்கு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோஸ் பிடிச்சி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ண நிறைய பேர் அவங்க நம்ம குரூப்லையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குரூப்பில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய ஸ்டார்டிங்கில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நிறையா வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு சீனியர் இருந்தால் நமக்கு இல்லை தெரிஞ்சவங்க இருந்தால் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவுட் அதெல்லாம் கேட்க ஈஸியாக இருக்குல்ல. ஸோ இதுக்கோசம் கிரியேட் பண்ண ஒரு சேனல் தான். ஸோ பேசிக்கலாக வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஷேர் பண்ணுவேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. நம்ம 2 பேருக்கும் தெரிஞ்ச விஷயம் இன்னொருத்தருக்கு தெரியாமல் இருக்கும், அவருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அவருக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அவர்கிட்ட நம்ம கற்றுக்கலாம். ஆன் டுகெதர் எல்லாருமே வந்து க்ரோத் ஆகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் ஓப்பனாக லாஸ் வந்தது, நான் இதை ஃபாலோ பண்ணேன், கெயின் வந்தது இது அப்படின்னு சொல்லி ஓப்பனாக வந்து எல்லாரும் பேசிக்கிறது, ப்ளஸ் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ நம்ம வந்து வளர்க்குறது, அதுதான் வந்து நம்ம குரூப்பில் நடந்துருக்கு, சேனல் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருக்காங்க. ஸோ இந்த குரூப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணிச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணுங்கள். இது எதுவுமே வந்து காசு கிடையாது, அதுதான் பெரிய விஷயம். ஓகேங்களா. எல்லாரும் ஒருத்தவங்க வளரணும், ஒருத்தவங்க கற்றுக்கணும், நாமளும் கற்றுக்கணும்னு நினச்சி நம்ம குரூப்பில் இருக்கவங்க தான் எல்லாருமே நம்ம குரூப்பில். ஸோ டெஃபினட்டாக ₹1 கூட யார்கிட்ட காசு கேட்பேன். சப்போஸ் நீங்கள் குரூப்பில் என்ட்ரானீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக யாராவது மெசேஜ் பண்ணி காசு தாங்க போகிறேன் வரங்க அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா தயவுசெய்து நம்பாதீங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம குரூப்பில் யாருமே காசு கேட்க மாட்டாங்க. எல்லாரும் ஃப்ரெண்ட்லியாக ஒரு அண்ணனுக்கு, ஒரு தம்பிக்கு, ஒரு சொந்தக்காரங்களுக்கு, ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி தரது எப்படியோ அந்த மாதிரி தான் ஃப்ரீயாக தான் சொல்லி தருவாங்க. யாரும் யார்ட்டையும் காசு வாங்க மாட்டாங்க. நானுமே அப்படி தான் பண்ணுவேன். ஓகேங்களா. அண்ட் நீங்கள் புதுசாக இருக்கும்போது எப்படி ஷேர் பிக் பண்ணணும், எப்படி ஒரு ஷேர் வந்து தேர்ந்தெடுக்கணும், எப்போ வந்து விற்கணும் அப்படின்றதுக்கு ஒரு 10 வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து நான் வந்து சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான். ஓகேங்களா. நான் வந்து சிபி ரெஜிஸ்டர்டு ஒரு அட்வைசர் கிடையாது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் உங்கள் சைடில் யாராவது அந்த மாதிரி அட்வைசர் இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம குரூப்பில் ஒரு காமனான கொஸ்டின், ஆனால் எப்போ வாங்கணும், எப்போ விற்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. இதுக்கு நிறைய பேர் யூடியூப்பில் நிறைய சேனலில் வந்து இப்போ விற்கணும், அப்போ வாங்கணும், அப்படி வாங்கணும், இப்படி வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்மளாம் வந்து ஒரு காமன் மேன். ஓகேங்களா. நமக்கு வந்து மார்க்கெட்டை பற்றின ஃபுல் டெப்த் நாலேஜ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம ஏதோ ஒரு பேசிக்கான ஒரு விஷயம், ஓகே இப்படி பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் வரும், நம்ம ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் நம்ம பண்ணுறோம். அது நம்ம ஓன் ரிஸ்க்கில் நம்ம மணின்றதால நம்ம பண்ணுறோம். ஆனால் ஆக்சுவலாக எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து நம்ம கொஞ்சம் பே பண்ணிவிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஃபியூச்சரில் வந்து நம்ம குரூப்புக்குன்னு ஒரு அட்வைசர் கொண்டு வர போகிறோம். ஸோ அந்த அட்வைசருக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாரையும் ப்ராப்பராக கைட் பண்ணுவார் அப்படின்றத நம்புவோம். ஸோ அதுக்கெலாம் ரொம்ப தூரம் இருக்குது. நம்ம வந்து மினிமம் வந்து எல்லாருடைய போர்ட்ஃபோலியோவும் மினிமம் ஒரு ₹1,00,000 2 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு சிபி ரெஜிஸ்டர்ட் அட்வைஸ்க்கு வந்து ஆளுக்கு ஒரு ₹100 போட்டு, இப்போ ஒரு குரூப்பில் ஒரு 200 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஆளுக்கு ஒரு ₹100 போட்டு அவருக்கு ஒரு மந்த்லி ஃபீ மாதிரி கொடுத்து அவர் சொல்கிற ஸ்டாக்ஸை வாங்குறது, அவர் சொல்கிற ஸ்டாக்ஸை விற்கிறது அப்படின்னு சொல்லி அவரை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வந்து ஓவராலாக நமக்கு வந்து ஒரு கெயின் கிடைக்கும். ஸோ சிபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் ஃபியூச்சரில் கண்டிப்பாக நம்ம குரூப்பில் வரும். இப்போ நம்ம இண்டிவிஜுவலாக போகும்போது நம்மகிட்ட வந்து அவங்க ஒரு ₹4,000 5,000 ₹3,000 அப்படின்னு ஃபீஸ் கேட்பாங்க. ஸோ அது வந்து நம்மளால முடியாது. ஸோ சூன் நம்ம குரூப்லேயே வந்து சிபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கொண்டு வருவோம். அவருக்கு வந்து ரொம்ப கம்மியான ஃபீஸ் நம்ம எல்லாரும் கொடுத்து நம்ம எல்லாரும் அதில் பெனிஃபிட் அடைய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து எல்லாரும் ஒன்றா இருக்கணும் ஃபஸ்ட் விஷயம். அண்ட் அவர்கிட்ட நம்ம எல்லாரும் கற்றுக்கணும்னா ஆளுக்கு ஒரு சின்ன அமௌண்ட், ஒரு ₹100 அந்த மாதிரி ஏதாவது ஒரு அமௌண்ட் போட்டு அவருக்கு ஃபீஸை நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருக்கும் அவர் கைட் பண்ணுவார்ன்றது கண்டிப்பாக உண்டு. ஃபியூச்சரில் கண்டிப்பாக நம்ம இந்த சிஸ்டத்தை நம்ம குரூப்பில் எடுத்துக்கிறோம். டோன்ட் வரி. நம்ம எல்லாருடைய பணத்தையும் கரெக்டாக முதலீடு பண்ணுறதுக்கான அட்வைஸ் அவர்கிட்ட கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா. ஓகே, இது ஃபியூச்சர் பிளான் தான். அடுத்தது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஒரு ஸ்டாக்கை எப்போ வாங்கணும், எப்போ விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றின இன்டெப்த் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இன்டெப்த் வீடியோன்னு சொல்ல முடியாது, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணுறதை நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக அதை வச்சு தான் நான் இன்ன வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணிருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஷேரை விற்கணும் அப்படின்றது எப்போ விற்கணும்னா, நான் குரூப்லேயே கூட போட்டிருந்தேன், நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறீங்க, அந்த ஷேர் வந்து நீங்கள் ஒரு மினிமம் 5 இயர்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு தான் பார்க்கணும். அட்லீஸ்ட் 1 இயர், அட்லீஸ்ட் 6 மந்த். ஓகேங்களா. ஏன் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நான் இந்த குரூப் ஆரம்பித்து நான் இந்த ரிலேட்டடான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா 2% ப்ராஃபிட்டு, 5%, 4% ப்ராஃபிட் இப்படி நான் சேல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஷேர் மார்க்கெட்டில் நம்ம உள்ளே வந்திருக்கோம், இல்லை ப்ராஃபிட் வருமா வராதா அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்ட்டு தான் அப்போ நான் பண்ணிட்டு தான். அடுத்த விஷயம், எப்படி வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கை ஷேர் மார்க்கெட்டில் எந்த ஒரு பேசிக் நாலேஜும் இல்லாமல் செலக்ட் பண்ணுறது ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து எவ்வளோ நாளைக்கு நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட % வரைக்கும் கொடுக்கும். ஓகேங்களா. ஒரு மாதம் 2 மாதம் வரைக்கும் தாங்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதே மாதிரியே ஓட்டிடலாமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் நான் புதுசாக ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் எடுத்திருந்தேன். நிஃப்டி ஸ்டாக்கில் மட்டும் ஷேரை வந்து வாங்குங்க, ETFல மட்டும் வாங்குங்க அப்படின்னா. இதை பற்றின வீடியோலாம் கொஞ்சம் டீட்டெயிலாகவே போட்டிருக்கேன். நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு பிளேலிஸ்ட்டில் ஷேர் மார்க்கெட் பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வந்து இதை பற்றின வீடியோஸ்லாம் வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கேன்.
ஸோ அப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதெல்லாம் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிட்ட நம்ம போகிற வரைக்கும் இதெல்லாம் வச்சு நம்ம ஓரளவுக்கு சமாளிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு லாங் டேர்மில் ஒரு ஷேரை வாங்கி ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணும்போது தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரும்ன்றதை புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு சில ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10% ரிட்டர்ன் 10% மேலாம் ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம செல் பண்ணாமல் ஹோல்டு அதிகமாக பண்ணும்போது தான் வந்து நமக்கு அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ்லாம் வருது. ஓகேங்களா? ஸோ ஈவன் தோ வந்து நம்ம வந்து லாங் டேர்மாக செல் பண்ணாமல் வச்சிருந்தாலும் அந்த ஷேர்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் வருது, அந்த கம்பெனியில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா கூட அது இறங்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அதை தெரிஞ்சுக்கணும்னா தான் நமக்கு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லைனாலும் நம்ம திறமையை வச்சுட்டு ஏதாவது ஒரு சில யூகத்தின் அடிப்படையில் நம்மளே நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கைட்லைன்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது, ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும்போது ஓரளவுக்கு டீசென்ட்டான ப்ராஃபிட் வரும். ஸோ அதை தான் நாம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஃபியூச்சரில் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட போகும்போது நம்மளும் நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனால் இந்த செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லாமல் பல பேர் வந்து ப்ராஃபிட்டபுளாக மார்க்கெட்டில் இருக்காங்க. ஸோ அவங்கவுங்க ஒரு ஓனாக ஒரு சில ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணிட்டு, ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பண்ணும்போது நான் என்ன சொல்லணும்னா, ஒரு ஷேரை நீங்கள் விற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் வந்து நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டார் வாங்குறீங்கன்னா அது 200 ரூபாய் வரைக்கும் கண்டிப்பாக வச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 200 ரூபா வரைக்கும் கொஞ்சம் வச்சுருங்க. இல்லை நல்லதோ கெட்டதோ ஒரு 1 இயர் ஆச்சும் ஹோல்டு பண்ணுங்கள், 2 இயர்ஸ் ஆச்சும் ஹோல்டு பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் போடுற காசு, இந்த காசு நமக்கு வேணாம். ஓகேங்களா? இது இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்ற காசை போட வேண்டாம். ஓகேங்களா? உங்கள் சேவிங்ஸ்க்கு, உங்கள் குடும்ப செலவுக்கு, உங்கள் செலவுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வேணாம், இதால் நம்ம வாழ்க்கை பாதிக்காது, இந்த காசு நம்ம போகிறனால நம்ம வாழ்க்கை பாதிக்காதுன்ற பட்சத்தை மட்டும் அந்த காசை எடுத்து போடும். ஓகேங்களா? அது ஒரு 500 ரூபா இருக்கலாம், 100 ரூபா இருக்கலாம், இதுவாக ஒன்று. ஓகேங்களா? ஸோ அப்படி வாங்கின ஷேரை டபுள் ஆகணும். ஒரு 100%. இப்போ நான் எனக்கு டார்கெட் நான் என்ன வச்சுக்கேன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என் குரூப்பில் நிறைய பேருக்கு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு டார்கெட் நீங்கள் ஒரு 50,000 சேர்க்கணும்னு வைங்க. நான் ஃபஸ்ட்டு டார்கெட் அதான் வச்சிருந்தேன். 50,000 நான் வந்து சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ இப்போ நான் 50,000 கிராஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்த 50,000 நான் வந்து 68,000 வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ 50,000 டார்கெட் கிராஸ் பண்ணி இப்போ அடுத்தது 1 lakh டார்கெட் வச்சிருக்கேன். ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக 2,000, 1,000, 3,000 அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கிற காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்படியே போட்டு ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 27,000 ஆரம்பிச்சேன். நான் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சேன். அதை வச்சு தான் நான் வந்து இதில் உள்ள வந்தேன். 27,000. இப்போ என் போர்ட்ஃபோலியோ பாருங்கள், 68,000 வந்திருக்கு. ஸோ இந்த 5 மாதம் இருக்கும் நினைக்கிறேன், 4 மாதம் 5 மாதம் இருக்கும். இதிலே வந்து நான் இவ்வளோ காசு சேர்த்துருக்கேன்னா, இன்னைய வரைக்கும் நான் வந்து இவ்வளோ காசு என் வாழ்க்கையில் சேர்த்ததே கிடையாது. கண்ணுக்கு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துலேயே வந்துச்சு. இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, லாஸ் ஆகுது கெயின் ஆகுதுன்னு தவிர்த்து நம்மளால் எவ்வளோ நம்ம சக்திக்கு மீறி நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. இப்போ இவ்வளோ காசு இவ்வளோ நாள் நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தெரியுது. அப்போ ஒரு பணத்தை நம்ம சேவ் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வருது, நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் வருது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 50,000, அடுத்து 1 லட்சம், அடுத்து 1.5 லட்சம் அப்படின்னு நீங்கள் பண்ணும்போது நாளடைவில் அது வரைக்கும் நீங்கள் எந்த ஷேரையும் விற்கக்கூடாது. ஓகேங்களா? ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டிங்களா 50,000, அது வந்து குறைஞ்சது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆயிருக்கும். அப்போ என்ன ஆகும், அதெல்லாம் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு 6 மாதம் 7 மாதம் வச்சிருந்தீங்களே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இதுலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா, நிறைய இதுக்கு முன்னாடி வந்து ரூல்ஸே வந்து ஒரு 10 ரூல்ஸ் போட்டிருக்கேன். ஸோ 10 ரூல்ஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். எல்லா வீடியோ பாருங்கள், ஒன்று கூட விடாமல். ஸோ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு 2 வீக்ஸ் ஆர் 1 வீக் எலெக்ஷனுக்கு அப்புறம் நான் வாங்கினதில் ஏறினது தான். அதுக்கு முன்னாடி வாங்கினது எல்லாமே நான் வித்துட்டேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எலெக்ஷன் வாங்கினது தான். ஸோ இதுக்கப்புறம் தான் ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு இப்போ நான் போகிற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன டேட்டு, 14ஆம் தேதி. ஓகேங்களா? ஸோ எலெக்ஷன் வந்து முடிஞ்ச ஒரு 10 நாள் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 10 நாளில் வந்து ரிட்டர்ன்ஸ் தான் இது. ஓகேங்களா? இன்னும் இருக்குது. நான் வந்து என்னோட டார்கெட் என்னன்னா, அடுத்த எலெக்ஷன் 5 வருஷம் கழிச்சு நடக்க போகுது இல்லையா, அந்த எலெக்ஷனுக்கு தான் வந்து நான் என்னோட டார்கெட். அப்போ தான் நான் செல் பண்ணுறதை பற்றியே நான் முடிவு பண்ணே போகிறேன். ஓகேங்களா? அதனால் நிறைய பேர் குரூப்பில் வாங்கிட்டு தயவுசெய்து உடனே விற்கணும் முடிவு பண்ணாதீங்க. ஸோ இப்போ நீங்கள் கூட நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கன்னா கூட அடுத்த எலெக்ஷனுக்கு தான் நீங்கள் டார்கெட் வைக்கணும். அப்போ எத்தனை 5 வருஷம். ஓகேங்களா? இதுக்கு நடுவில் இறங்குச்சுன்னா முடிஞ்சால் அதில் வாங்கி வைங்க இன்னும் கொஞ்சம் ஸ்டாக்ஸ். ஓகேங்களா? ஏறிச்சுன்னா ஏறதில் முடிஞ்சால் வாங்கி வைங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ஆஸ் அ பிகினராக என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் 50,000 டார்கெட் வைக்கணும், அடுத்து 1 லட்சம் டார்கெட் வைக்கணும், அப்புறம் 1.5 லட்சம், அப்புறம் 2 லட்சம், இப்படி இந்த டார்கெட் மட்டும் தான் வைக்கணுமே தவிர விற்கணுன்ற எண்ணமே வரக்கூடாது. விற்கணுன்ற ஒரு கான்செப்டே இல்லைன்னு நினச்சிக்கங்க. ஓகேங்களா? வேறு எதுலையுமே சில வந்து இந்த இன்ட்ராடே பண்ணுவாங்க, அப்புறம் வந்து ஆப்ஷன்ஸ் பண்ணுவாங்க, அது எதுவுமே வேண்டாம். அதெல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் நம்ம வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நம்மலாம் பிகினர், அதை மட்டும் மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ டெஃபினட்டாக வந்து நான் போட்ட ஒரு 70,000க்கு எனக்கு ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் குரூப்பில் போட்டிருப்பேன் 200 ரூபா ஒரு நாளைக்கு கிடச்சிருக்கும், ஒரு நாளைக்கு 150 ரூபா கிடச்சிருக்கும். இன்றைக்கி ஒரு 400 ரூபா கிட்ட 350 ரூபா கிட்ட கிடச்சிருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு 350 ரூபான்றது ஒரு 10,000 ரூபா சம்பளத்துக்கு நிறைய பேர் இன்றைக்கி வேலைக்கு போகிறாங்க. அவங்களோட ஒரு நாள் சம்பளம் இந்த 300 ரூபா தான். ஓகேங்களா? என்னோட 60,000 இன்றைக்கி வந்து 350 ரூபா சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன் எனக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி நான் பார்க்கும்போது என்னுடைய ஒரு நாள் சம்பளமே ஒரு காலத்தில் வந்து ஒரு 350 ரூபா தான். என்னோட மொதல் சம்பளமே ஒரு நாள் சம்பளமே வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா தான். ஸோ அதை விட என்னால் இன்றைக்கி சம்பாதிக்க முடியுது அப்படின்னு நினைக்கும்போது இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கண்டிப்பாக. ஆனால் ஒரு சில ரூல்ஸை நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத. ஸோ விற்கணும் அப்படின்னு என்மேட்டு யாரும் என்ன குரூப்பில் கேள்வி கேட்க மாட்டீங்கன்னு நம்புறேன். ஸோ விற்கணுன்ற எண்ணமே நமக்கு வரக்கூடாது. ஏன்னா வந்து ஒரு சிலர்லாம் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கி 1000 ரூபாய்க்கு விற்கிறவங்களாம் இருக்காங்க. அவ்வளோ பொறுமையாக இருந்து விற்கிறவங்களா இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்மளாலும் அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 300 ரூபாய்க்காச்சும் விற்க பார்க்கணும். அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 200 ரூபாய்க்காச்சும் விற்க பார்க்கணும். 100 ரூபாய்க்கு போட்டதுக்கு 100 ரூபாய்ச்சு லாபம் வரணும்னு பார்க்கணும். ஸோ இதனால் யாரும் இனிமேட்டு வந்து தயவுசெய்து விற்கணுன்ற எண்ணத்தில் ஷேர் வாங்காதீங்க. அண்ட் குரூப்பில் மெசேஜும் போடாதீங்க. நம்ம குரூப்பில் வந்து செல் எப்போ விற்கலான்ற வார்த்தையே வரக்கூடாது. ஓகேங்களா?
ஓகே, அடுத்தது வந்து ETF பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அதில் ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருந்தாரு, ETF எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து விற்கணும் இல்லை வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ ETF பொறுத்த வரைக்குங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ITB இருக்கு இல்லையா, ஸோ இதில் நான் போகிறேன். இதில் உள்ளே போயிட்டு ஸ்டாக் டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஸ்டாக் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஓகே, ஆக்சுவலாக வந்து நான் என்னோட போர்ட்ஃபோலியோவில் போயிட்டேன், சாரி. நீங்கள் வந்து ETF வரணும் டேரெக்டாக. ஸோ ETFல வந்து எந்த ETF வேணுமோ செலக்ட் பண்ணுங்கள். ITB ஸோ ஏதோ செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பீஸ் இருக்குது. அதில் அபவுட் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த NAV இந்த டீட்டெயில் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 257 ஓகேங்களா. ஸோ ஆனால் இந்த ETF உடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 261 ஓகேங்களா. இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த 257 அப்படின்ற ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்குறது வந்து ஒரு நல்ல ப்ரைஸ்னு அர்த்தம். ETF வாங்குறதுக்கான நல்ல ப்ரைஸ். இது எப்போ விற்கணும் தயவுசெய்து கேட்காதீங்க, விற்கிறன்ற எண்ணமே வரக்கூடாது ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் ஓகேங்களா. இது இப்படி தான் வந்து ETF ரேட். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் SIP மெத்தடில் வாங்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சேலஞ்ச் ஒன்று வச்சிருந்தோம். 15 நாளைக்கு வந்து டெய்லியும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம ஷேரில் டெய்லியும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட ஸ்டாக் சிப் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள். ஸோ நான் எக்ஸ்ட்ரா வந்து போன வாட்டி நான் உங்களுக்கு காட்டினதை விட ஒன்று எக்ஸ்ட்ராவும் சேர்த்துருக்கேன், ஒரு சிலது ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்மா பீஸ் வந்து டெய்லியும் 2 ஸ்டாக்ஸ் நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சு 15 நாளைக்கு வாங்கிட்டு இருக்கேன். ஸோ 1 வீக்கு சேலஞ்ச் வச்சு வாங்கிட்டு இருக்கேன். அடுத்து வந்து டாடா சில்வர், டாடா கோல்டு வாங்கணும்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது நீங்கள் வாங்கணும்னு சொல்ல ETFலையோ இல்லை நீங்கள் எந்த இதுலையோ வந்து ஒரு 15 நாள் நீங்கள் எது வேணால் வாங்கலாம்னு ஒரு சேலஞ்ச் வச்சுருந்தேன் ஓகேங்களா. ஸோ எனக்குமே அந்த சேலஞ்ச் வச்சுருந்தேன். ஸோ நான் பண்ணது தான் இது. அண்ட் வந்து சுஸ்லான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் வந்து நான் வந்து ஸ்டாக் வந்து சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். அப்புறம் ETF ஒன்று சேலஞ்ச் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா. ஸோ இதால் எனக்கு என்ன பெனிஃபிட் ஆச்சு, நான் எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கியிருக்கேன், எத்தனை நாள் வாங்கியிருக்கேன், இதால் என்ன பெனிஃபிட் எனக்கு ஆகிருக்குன்றது இப்போ காட்டுறேன் ஓகேங்களா. ஓகே, இப்போ இந்த சுஸ்லான் ட்ரெஸ் கம்பெனி மதர் சுஸ்மி விங்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஷேர்ஸ் நான் வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ நான் சேலஞ்சை எடுத்துக்கிட்டேன். அடுத்த நாள் 14ஆம் தேதி, 13ஆம் தேதி, 11ஆம் தேதி, 10ஆம் தேதி. ஸோ 1 2 3 4 நாள் வரைக்கும் இது வரைக்கும் நான் வாங்கியிருக்கேன் ஓகேங்களா. ஒரு சில நாள் வந்து என்னால் வாங்க முடியல. ஆக்சுவலாக வாங்க முடியலன்னா வந்து இதில் வாங்க முடியல, இந்த SBI சிப் மெத்தடில் வாங்க முடியல, டேரெக்டாகவே வாங்கியிருந்தேன் ஓகேங்களா. ஏன்னா அன்றைக்கி வந்து ஃபண்டு இல்லை, ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அப்புறம் அதை நான் மேனுவலாக வாங்கினேன், ஆட்டோமேட்டிக்காக வாங்காமல் ஓகேங்களா. ஸோ இப்போ இதால் எனக்கு என்ன ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்றத காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்னோடய ப்ராஃபிட் வந்தது காட்டுறேன். இந்த மெத்தடில் நான் வாங்கினது. ஸோ நான் வாங்கின ஸ்டாக் வந்து தோர்க்கு பாருங்கள், இதுதான் நான் வாங்கின ஸ்டாக் ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட 8% ரிட்டர்ன் வந்திருக்கு ஓகேங்களா. நான் இந்த சிப் மெத்தடில் ஆரம்பித்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பாருங்கள், நான் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கேன். 5ஆம் தேதி ஒரு 2 வாங்கியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து 7ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11, 13 ஓகேங்களா. ஸோ அப்படியே வந்து ரெகுலராக வந்து எனக்கு காசு கிடைக்கும் போதெல்லாம் வந்து என்னோடய சேலஞ்சை கன்சிடர் பண்ணி நான் வாங்கியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதால் எனக்கு வந்து எத்தனாவது, 5ஆம் தேதி, இன்றைக்கி தேதி என்ன 14, கிட்டத்தட்ட ஒரு 10 நாள்னு வச்சுப்போமே, 11 நாள் வச்சுப்போமே. இந்த 10 நாளில் எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் நான் பண்ணதால் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 9% ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த எனக்கு இன்னும் வந்து இன்னொரு நெக்ஸ்ட் வீக்கும் நான் வந்து இதை வாங்க ட்ரை பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட காசு கிடைக்கும் போதெல்லாம் வாங்க ட்ரை பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்குள்ளே இந்த 15 டேஸ்க்குள்ளே நான் மேக்ஸிமம் எவ்வளோ வாங்குறேன் அப்படின்றது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மெத்தடை வச்சு நம்ம ஒரு டார்கெட்டாக வச்சு நம்ம பண்ணும்போது நம்ம சொன்ன அந்த 50,000 ஃபஸ்ட்டு 50,000 டார்கெட் வச்சுருக்கீங்களா. ஸோ அவங்க என்ன பண்ணணும், டெய்லி நான் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்குவேன், இல்லை ஒரு 120 ரூபாய்க்கு, ஒரு 400 ரூபாய்க்கு அப்படி. இல்லை வந்து ஒரு சிலர் நீ கேட்டாங்க, ஆனால் 100 ரூபாய்க்கு கம்மியாக ஒரு ஸ்டாக் சொல்லுங்கள் டிவிடெண்ட் தர மாதிரி அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் 100 ரூபாய்க்கு கம்மியாக ஒரு ஸ்டாக் வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா. உங்கள் வீட்டில் ஒரு 100 ரூபாய் டெய்லியும் பண்ண முடியும்னா 100 ரூபாய் டெய்லியும் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிட்டே இருங்க ஓகேங்களா. ஃபண்டில் ஆட் பண்ணிட்டே இருங்க, உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிட்டு இருங்க. ஸோ ஒரு 5 நாள் ஆச்சுன்னா 500 ரூபாய் ஆச்சு. 450 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஸ்டாக் இருக்குன்னா நீங்கள் அந்த ஸ்டாக் கூட வாங்கலாம். அப்போ 5 நாளைக்கு சேர்த்து வச்சு ஒரு ஸ்டாக் வாங்க, தப்பு கிடையாது ஓகேங்களா. அது நல்ல ரிட்டர்ன் தரும். 100 ரூபாய்க்கு வாங்கணும்னா 100 ரூபாய்க்கு உங்களுக்கு அன்றைய தேதியில் ஒரு நல்ல ஸ்டாக் கிடைக்கல, இல்லை வந்து ஒரு நல்ல ஷேர் வாங்க முடியல, ஒரு ETF வாங்க முடியலனாலும் கண்டிப்பாக வந்து 5ஆம் நாள் கூட நீங்கள் வாங்கலாம், தப்பு கிடையாது. 5 ஸ்டாக்காக வாங்கலாம். ETF ஒரு 98 ருபீஸ்க்கு நீங்கள் பார்க்குறீங்க, மொதல் 4 நாளுக்கு வந்து அதிகமாக இருக்குன்னா கூட தப்பு கிடையாது. வெயிட் பண்ணி கொஞ்சம் டவுன் ஆனதுக்கப்புறம் கூட 5ஆம் நாள் கூட சேர்த்து வைக்கலாம். ஆனால் அன்றைக்கி போட வேண்டிய 100 ரூபாய் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுறீங்க ஓகேங்களா. ஸோ இந்த 15 டேஸ் சேலஞ்சை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நம்ம குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் இத்தனை நாள் நான் வாங்கியிருக்கேன், இந்த ஸ்டாக்கை நான் வாங்க போகிறேன் அப்படின்னு குரூப்பில் போடுங்க. தொடர்ந்து 15 நாள் வாங்குறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து குரூப்பில் போடுங்க. மற்றவங்களுக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டாடா ஸ்டீல் வாங்க போகிறேன், டாடா ஸ்டீல் வாங்க போகிறேன்னு குரூப்பில் போடுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுங்க. மற்றவங்களுக்கு சொன்னீங்கன்றதுக்கோசமாச்சும் அட்லீஸ்ட் அதை தொடர்ந்து செய்யணும்னு ஒரு வேகம் வரும் ஓகேங்களா. ஸோ அப்படி போடுங்க. டாடா ஸ்டீல் வாங்க போகிறேன்னு போடுறீங்கன்னா டெய்லியும் வந்து நான் ஒரு டாடா ஸ்டீல் ஸ்டாக் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம SIPல எப்படி ஆட்டோமேட்டிக்காக எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள், அந்த 15 டேஸ் சேலஞ்ச் வீடியோ பாருங்கள் SIP மெத்தடில். ஸோ SIP மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு வாங்குறதே தெரியாது, அழகாக வாங்கலாம்
ஸோ இப்படி ஏதாவது ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களோட போர்ட்ஃபோலியோ ஏறும். இல்லைனா கடைசி வரைக்கும் போட்ட காசு ஏறுதான்னு பார்த்துட்டே இருக்கீங்களே தவிர உங்கள் ஃபோக்கஸ் எல்லாம் போட்ட காசு ஏறுதான்றது பக்கத்தில் இருக்கக்கூடாது. எப்படி வந்து போர்ட்ஃபோலியோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 50,000 1,00,000 நீங்கள் டார்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இதில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க, நான் டெய்லியும் ஒரு ஷேர் வந்து வாங்கினாலும் எனக்கு கிட்டத்தட்ட 8% ரிட்டர்ன் வந்திருக்கு. ஓகேங்களா, சரி ஓகே. இது இல்லாமல் வேறு என்ன நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசு கிடைக்கும் போதெல்லாம் ஆட்டோ ETF கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணேன் பார்த்தீங்கன்னா. அப்புறம் வந்து கோல்டு, அப்புறம் சில்வர் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுலேயுமே வந்து கொஞ்சம் ஷேர்ஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து நான் வந்து ஆட்டோவில் போட்டிருந்தேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா 2% ரிட்டர்ன் வந்திருக்கு எனக்கு. வந்து இது வந்து போன வாரம் வந்து அந்த எலெக்ஷன் டைமில் ஒரு 50 ரூபா 40 ரூபா கிட்ட கீழே டவுன் ஆயிடுச்சு. அந்த 40 ரூபா கீழே இருந்து நம்ம SIP மெத்தடில் டெய்லியும் ஒரு ஸ்டாக்காக வாங்கினால கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி அண்டு ஏறினது மட்டும் இல்லாமல் இப்போ 40 ரூபா ப்ராஃபிட்டில் கிட்டத்தட்ட 1.5% ப்ராஃபிட்லேயே வந்துருக்கு. அடுத்தடுத்த வாரம் கண்டிப்பாக நான் இதை வாங்குவேன். கண்டிப்பாக இதுவுமே வந்து கண்டிப்பாக 10% மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் இதுவுமே ஒரு 10% அச்சீவ் பண்ணணும் எனக்கு நல்ல ஸ்ட்ராங்காக நம்பிக்கை இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி SIP மெத்தடில் வாங்குங்க, நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரும். தொடர்ந்து இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்களுக்கு நீங்கள் வந்து இவங்களுக்கு இது விஷயம் தெரியணும், இவங்க இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்கள். எந்த டவுட்ஸ் வந்தாலும் கேட்க சொல்லுங்கள். ஃப்ரீயாகவே எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தருவாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லுங்கள். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு மிடில் கிளாஸ் ஸ்ட்ராப்லேருந்து நம்ம ஒரு சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம எல்லாருக்கும் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அவங்க வளரணும்னு நினைக்கிறவங்களுக்கு, நீங்கள் வளரணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் இன்னும் பெரிய குரூப்போட நிறைய பேரோட சப்போர்ட்டோடைய நம்ம வந்து பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிவிட்டு பண்ணுறீங்களோ அவங்களுடைய சேலஞ்செலாம் என்னன்றதையும் அண்ட் நீங்கள் எப்படி வந்து அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிங்கன்றதையும் கண்டிப்பாக வந்து நான் வந்து காட்ட விரும்புகிறேன். ஸோ சேலஞ்ச் யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு குரூப்பில் வந்து சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட நேம் அண்ட் அவங்க என்ன சேலஞ்ச் எடுத்துக்கிட்டாங்க, அவங்க எத்தனை நாள் வாங்கினாங்க, அதில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்றதையும் நான் கண்டிப்பாக வந்து ஒரு 2 மினிட்ஸ் காட்டுவேன். ஓகேங்களா, ஷார்ட்ஸில் கூட போடுவேன். ஓகேங்களா, ஸோ டெஃபினட்டாக சேர்ந்து கற்றுப்போம், சேர்ந்து க்ரோ பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.